Let us open our hearts before the presence of God to receive His word. தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாய் தேவனுடைய இருதயத்தை நாம் திறந்தவர்களாய் நாம் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருப்போம். Epistle of Paul writing to Ephesians chapter number 3. எபேசியருக்கு பவுல் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் Verse number 20 and 21 is the key text for our sermon this morning. இந்த காலை வேளையிலே நம்முடைய பிரசங்கத்துக்கு நம்முடைய வேத வசனத்துக்கு தியானத்துக்கு ஆதாரமான வசனம் எபேசியர் 3:20-21. The author of the word must give the interpretation to the word. வார்த்தையின் எழுத்தாளர் தாமே அதற்கான மொழிபெயர்ப்பையும் அதற்குரியான அர்த்தத்தை வியாக்கியானத்தை கொடுப்பாராக. Let us all read the passage Ephesians 3:20 and 21. Let us all join with me while I am reading this scripture. இந்த வேத வசனங்களை நான் வாசிக்கும்போது என்னோடு கூட நீங்கள் வாசிக்கும்படியாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். Now unto him that is able to do exceeding abundantly above all that we ask or think, according to the power that worketh in us, unto him be glory in the church by Christ Jesus throughout all ages, world without end. Amen. Amen. Again you all read in Tamil. தமிழில் இப்போ எல்லாரும் வாசிக்கலாம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். So the thought which God put in my heart to share with you this morning, இந்த நாளின் காலை வேளையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு காரியத்தை என்னுடைய இருதயத்தில் வைத்தது என்னவென்றால், obedience to his word leads your life to the great abundance. ஆசீர்வாதத்தின் பெருக்கத்துக்கு வழியாக இருப்பது கீழ்ப்படிதல். Obedience to his word leads your life to a great abundance. அவருடைய வார்த்தையின் கீழ்ப்படிதலினாலே நமக்கு அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதம் உண்டாகும். May the Lord add his blessing to the reading of his word this morning. இந்த காலை வேளையிலே வாசிக்க கேட்ட இந்த வேத வசனங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும். Let us all pray. நாம் யாவரும் ஜெபிப்போம். Gracious and loving heavenly Father, கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, dear God, we come to before thy table, அன்பின் தகப்பனே, உம்முடைய மேஜையிலே நாங்கள் வந்து நிற்கிறோம். and let our hearts be cherished and filled with thy meat. ஆண்டவரே, உம்முடைய போஜனத்தினாலே எங்களுடைய இருதயம் திருப்தி அடையட்டும். Lord, I am in an unworthy vessel standing in your presence to preach thy word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியா இந்த இடத்திலே தகுதியற்ற ஒரு நிலைமையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். You put thy word in my mouth. ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தையை என் வாயிலே வையும். Let the word come forth with the power and anointing. ஆண்டவரே, அபிஷேகத்தோடு வல்லமையோடு உம்முடைய வார்த்தையானது வெளிப்படட்டும். Let everyone be blessed this morning. இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். Give all the thanks and the glory unto thee, O God. ஆண்டவரே, சகல துதிகளையும் கனத்தையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். And help us, Jesus. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும். In Jesus' holy name I pray. இயேசுவின் பரிசுத்த நாமத்தினாலே நான் கேட்கிறேன். Amen. ஆமென். Please be seated. தயவு செய்து உட்காரும். The God that we serve is such an awesome God. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் அவர் அதிசயமான ஒரு தேவன். When he was born as a baby in Bethlehem, அவர் குழந்தையாய் பெத்லகேமிலே பிறந்தபோது, and the heaven made a declaration about him. பரலோகம் அவரை குறித்து ஒரு காரியமாய் அறிவித்தது. And 400 years before he born, the prophet Isaiah prophesied him. ஏசாயா தீர்க்கதரிசி வாக்குரைத்தபடி 400 வருடங்களுக்கு முன்பாக அவர் பிறந்தார். The child is born, a son is given to us. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். He is great God and he is a mighty God. And moreover, the Bible says he is wonderful. அவர் பெரிய தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் அதிசயமானவர். So the God that we serve is a miraculous and wondrous God. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் அவர் அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன். So the things what happens in our life, certain things are routine every time. நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற சில காரியங்கள் அது தொடர்ந்து நடக்கக்கூடியவைகளாகவே இருக்கிறது. We all have money, we all have our enough groceries in our kitchen. நம்முடைய கையிலே பணம் இருக்கிறது, நம்முடைய அடுப்பறையிலே மளிகை சாமான்கள் எல்லாம் உண்டாயிருக்கிறது. But since you have everything in your home,
If you are preparing a breakfast or a lunch or a dinner, it is a normal thing. That is a routine to your life. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வீட்டிலே எல்லாம் இருக்கிறது. நீங்கள் தினந்தோறும் அனுதினமும் அப்பப்போது செய்யக்கூடிய சகல காரியங்களையும் நீங்கள் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள். But at the same time, if you don't have anything, அப்படியே அதே நிலையிலே ஒன்றுமில்லாமல் ஒரு நிலை உங்களுக்கு இருக்கும்போது, with a full stomach, if you are eating the breakfast and the lunch without anything lacking, எந்த ஒரு குறைவும் இல்லாமல் 3 வேளை உணவும் நீங்கள் திருப்தியாக உண்ண வேண்டுமானால், that is a wonder and miracle in your life. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒரு அதிசயம், அற்புதம். ஒன்றுமில்லாமல் இருக்கும்போது. So the God that we serve is such a marvelous and great God. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் அதிசயமான தேவன், அற்புதங்களின் தேவன், ஆச்சரியமான தேவன். So because of the sin, the curse entered into the humanity. மனுக்குலத்துக்குள்ளே பாவத்தினாலே சாபம் புகுந்ததினாலே, And because of the curse, the poverty came into the life of humanity. சாபத்தினாலே மனுக்குலத்துக்கு தரித்திரம் உண்டானது. And Christ came to the world to make our life into the richness. கிறிஸ்து இயேசு எதற்காக வந்தார் என்றால் நம்முடைய சாபத்தை நீக்கி தரித்திரத்தை நீக்கி ஐஸ்வர்யவான்களாக்கும்படி. And before he changes our physical poverty, and God first he changed our spiritual life into the great abundance. முதலாவது நம்முடைய சரீர பிரகாரமாக இருக்கிற தரித்திரத்தை நீக்கி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக நம்முடைய ஆவிக்குரிய தரித்திரத்தை நீக்கி அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். So we read a scripture in the Bible, let you be prosperous as your souls prospereth. உன்னுடைய ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று வேதவசனம். What is the greatest richness that we received in our spiritual life? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதான பெரிய ஐஸ்வர்யம் எது? Many people are there calculating the richness, how much of money they have, how much of wealth they have. ஐஸ்வர்யம் என்றால் அநேகர் பலவித கணக்குகள், எவ்வளவு பணம் வைத்திருக்கிறார்கள், எவ்வளவு ஆஸ்தி உடையவராய் இருக்கிறோம் என்பதை கணக்கிடுகிறார்கள். To measure the abundance of God in your life is not calculating the money and the wealth. It's not an yardstick to measure it. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பெருக்கம் என்பது நீங்கள் எவ்வளவு பணம் வைத்திருக்கிறீர்கள், ஆஸ்தி வைத்திருக்கிறீர்கள், பொருள் வைத்திருக்கிறீர்கள் என்பது கணக்கு பார்க்கிறதுனால உண்டாகிறதல்ல. And beyond that, அதற்கு அப்பாற்பட்டு when you have Christ in your life, கிறிஸ்து உங்கள் வாழ்க்கைக்குள் இருந்தாரானா, that is the greatest richness. அதுதான் இருக்கிறதிலே மிகப்பெரிதான ஒரு ஆசீர்வாதம். And all of my previous sermons I gave you an example. நான் இதற்கு முன்பாக என்னுடைய முந்தைய செய்திகளிலே நான் உதாரணத்தை சொல்லி இருக்கிறேன். In one of the country, a man was begging on the platform. ஒரு தேசத்திலே ஒரு மனுஷன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். So in the place where he was begging, there was a good restaurant. அந்த உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிற இடம் ஒரு உணவு சாப்பிடுகிற இடம். And lot of rich people and a lot of different type of people, they used to come and have their meal. அந்த இடத்துக்கு अनेक ஐஸ்வர்யவான்கள், பணக்காரர்கள், சாதாரண மக்கள் அநேகர் வரக்கூடிய ஒரு இடம். There was a rich man who regularly used to come to that restaurant. அந்த உணவு அருந்துகிற இடத்துக்கு ஒரு ஐஸ்வர்யமுள்ள நபர் எப்போதும் வருகிறது வழக்கம். So since he comes very often to that place, he knows that atmosphere of that area. அந்த இடத்தை சுற்றுச்சூழலை குறித்த காரியம் அவருக்கு நன்கு பரிச்சயமான ஒன்றாய் இருந்தது. But he noticed this beggar was sitting and begging for us since many years in that same place. அதே இடத்திலே இந்த பிச்சை கேட்கிறவன் அந்த உட்கார்ந்து अनेक வருஷங்களாக அதே காரியத்தை செய்தார். And since that rich man being a good Christian man, something he felt in his heart. அந்த ஐஸ்வர்யமுள்ள மனுஷன் அவர் நல்ல ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிறதுனால இதை பார்த்த பொழுது தன்னுடைய இருதயத்திலே ஒரு உணர்வு அவனுக்கு உண்டானது. And all through the night he was just sitting and thinking about that man. அந்த மனுஷனை குறித்து அந்த முழுவதும் அவர் யோசிக்க ஆரம்பித்தார். So what he did, அவர் செய்தது என்ன? he wanted to test whether he is really want to become rich or still he want to be like that. இல்ல உண்மையாகவே அவன் ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று விரும்புகிறானா, இல்ல இந்த பிச்சைக்கார நிலைமையிலே உட்கார்ந்திருக்க விரும்புகிறானா என்று சொல்லி அவனை குறித்து அறிய விரும்பினார். So next day he took lot of money in his pocket. எனவே அவருடைய பாக்கெட்ல அதிகமான பணத்தை எடுத்துக்கொண்டு அடுத்த நாளிலே And he went to that beggar. அந்த பிச்சைக்காரனிடத்துக்கு கடந்து I said, போனார். I'm going to give you $50,000. நான் உனக்கு $50,000 கொடுக்கிறேன்.
$50,000 means you just multiply with the 73 rupees right now. அதை இப்பொழுது 73 ரூபாய் இந்திய மணிக்கு நீங்கள் அதை பெருக்கிக் கொள்ளுங்கள். It's a big money. அது ஒரு மிக பெரிய தொகை. And this is option number 1. இது முதலாவது அவனுக்கு கொடுத்த The option number 2 is, இரண்டாவது தெரிந்து கொள்ளுதல். I want to adopt you as my son. நான் உன்னை எனக்கு மகனாக நான் எடுத்துக்கொள்கிறேன். In both the things you make a choice. நீ இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள். I'll give you 24 hours of time. நான் உனக்கு 24 மணி நேரம் தருகிறேன். Tomorrow morning I will come for the breakfast to this same restaurant. இதே இடத்துக்கு நாளை காலை உணவுக்கு நான் வருவேன். I need an answer from you. நான் உன்னிடத்திலிருந்து பதிலை நான் எதிர்பார்க்கிறேன். So that beggar, he was sitting there. அந்த பிச்சைக்காரன் அதே இடத்துல உட்கார்ந்தார். And next day morning when he came, அடுத்த நாள் அவர் வந்தபோது, and he asked, we got the answer for that. நான் சொன்ன கொடுத்த கேள்விகளுக்கு பதில் உண்டா என்று சொல்லி, The beggar said, I want only $50,000. அந்த பிச்சைக்காரன் எனக்கு $50,000 பணம் போதும். This man was totally shocked. இந்த மனுஷனுக்கு மிகுந்த ஒரு அதிர்ச்சி உண்டானது. If that beggar becomes the son to this rich man, இந்த ஐஸ்வரியமுள்ள அந்த நபருக்கு அந்த பிச்சைக்காரன் மகனாக மாறினார், he will become the heir to the whole wealth what he is அவன் under his கொண்டிருக்கிற சகல possession. ஆஸ்திக்கும் பணத்துக்கும் அவன் சொந்தக்காரனாகுவான். So his mind is not broad, and he was thinking very narrow way. அவனுடைய சிந்தையானது விரிவாக அல்ல, ஒரு குறுகின ஒன்றாய் இருந்தது. So according to his promise, he just gave the $50,000 and went to his home. எனவே அவன் கேட்ட அந்த விருப்பத்தின்படியே தெரிந்து கொள்ளுதலின்படியே $50,000 பணத்தை எழுதி கொடுத்து விட்டு, But the sad part, after some days when he came back again, he is sitting in the same place. வருத்தமான காரியம் என்னவென்றால் சில நாட்கள் கழித்து திரும்பவும் வரும்போது அந்த பிச்சைக்காரன் அதே நிலையிலே இருந்தான். Many people are doing the same thing in their Christian life. அநேகர் தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இப்படிப்பட்டதான காரியத்தை செய்து And கொண்டிருக்கிறார்கள். whenever Jesus met somebody while he was doing the ministry in his lifetime, அவர்கள் சிலர் அவருடைய ஊழியத்தின் நாட்களிலே சில மனுஷர்கள் இப்படி he செய்தார்கள். heals many people. அவர் அநேகரை He சுஸ்தப்படுத்தினார். gave the sight to many people. அநேகருக்கு பார்வை He கொடுத்தார். blessed many people. அநேகரை அவர் The ஆசீர்வதித்தார். most important thing Jesus told them, அதிக முக்கியமாக இயேசு அவர்களிடத்தில் சொன்ன காரியம், take your bed, rise up and walk. நீ படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். Don't stay in the same place. இதே இடத்துல நீ தங்கி இருக்காத. My dear brothers and sisters, கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர God சகோதரிகளே, called not to stay in the same place where we were. நாம எங்க இருந்தோமோ அதே இடத்துல தங்கி இருக்க தேவனுக்கு விருப்பம் உள்ளவர். God calls us to take from one level to another level. நம்மை ஒரு நிலையிலிருந்து மேல் நோக்கி இன்னொரு நிலைக்கு உயர்த்த தேவன் விருப்பம் God wants to make you as a zero to hero. ஆண்டவர் உன்னை பூஜ்ஜியத்திலிருந்து உன்னை ஒரு பெரிய ஹீரோவாக்க அவர் விருப்பம் உள்ளவர். God wants to make you from nothing to something. நீ ஒன்றுமில்லாமல் இருந்து நீ ஒரு ஆளாக ஒரு பொருட்டாக என்ன விரும்புகிறார். God wants to take you to the pinnacle of his richness. தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின் உச்சத்திலே உன்னை கொண்டு போய் நிறுத்த To விரும்புகிறார். get that thing, அந்த காரியத்தை நீ அடைய the வேண்டுமானால் most important thing, you must get up from the place where you are. நீ மிகவும் முக்கியமான ஒரு காரியம், நீ இருக்கிற இடத்திலிருந்து உன்னுடைய நிலையை நீ மாற்ற வேண்டும். This morning God is speaking to some hearts. ஆண்டவர் இந்த காலவேளையில சில இருதயங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். You are sitting in a wrong நீ place. தவறான இடத்திலே You are sitting with the wrong attitude. நீ தவறான நடத்தை உள்ளவனாய் You இருக்கிறாய். are sitting with the wrong thinking. நீ தவறான சிந்தையை சிந்தித்துக் God கொண்டிருக்கிறாய். wants to take you to the different level. ஆண்டவர் உன்னை வேறு ஒரு நிலைக்கு கொண்டு போக விரும்புகிறார். Because of your disobedience, you are under in problem. நீ கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனாலே இன்னும் நீ பிரச்சனையிலே இருக்கிற இடத்திலே இருந்து I am கொண்டிருக்கிறாய். not talking about the wealth. நான் ஆஸ்தியை பற்றி பேசல. You are the greatest richness is our God. நம்முடைய ஆண்டவர் அவர் மிகுந்த ஐஸ்வரியமுள்ள ஒரு And God தேவன். adopted you to be his children. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளும் அப்படியாக விருப்பமுள்ளவராய் If you are the இருக்கிறார். children of God, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் you are worthy இருப்பீர்கள். to receive the blessing of God in your ஆண்டவருடைய life. ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்று அனுபவிக்க See, the வேண்டும். Ramjanikath and Kamal Hassan has a multi-crore of properties. ரஜினிகாந்த் கமலஹாசனுக்கும் அதிகமான பணம் ஐஸ்வர்யம் All the உண்டாயிருக்கிறது. cinema stars and the politicians, they have lot of money. அரசியல் தலைவர்கள் சினிமாக்காரர்களுக்கு நிறைய பணம் உண்டு, But ஆசை that உண்டு. is not the blessing of ஆனா God. அது தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லைங்க. The blessing of God, it's always comes from above. தேவனுடைய ஆசீர்வாதம் எப்போதும் பரத்திலிருந்து வரக்கூடிய ஒன்று. Because and above nobody is there except my Lord Jesus Christ. ஆண்டவரை தவிர அவருக்கு மேலாக வேறு ஒருவரும் கிடையாது.
The most important blessing which God gives in our life, He adopted you as His own children. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகுந்த பெரிதான ஆசீர்வாதம் என்னவென்றால் அவரை தம்முடைய பிள்ளையாக அவர் சுவீகரித்துக் கொண்டதுதான். Bible says according to His richness. அவருடைய ஐஸ்வரியத்தின்படியாக. See, when we invite the guests for our wedding, நம்முடைய திருமணத்துக்கு நாம் விருந்தினர்களை அழைக்கும் போது, after the completion of the wedding we always look at what the gift they gave. திருமணம் முடிந்த பிறகு யாரெல்லாம் என்ன கொடுத்தாங்க. If you invited some very poor man, ஒரு ஏழை மனுஷனை நம்ம அழைத்திருந்தோம், if he puts 100 rupees in a cover and gave it to you, ஒரு கவர்ல 100 ரூபாய் வைத்து அதை கொடுத்திருப்பாரு, you'll just look at and see what a nice, even though he is poor, he just blessed me with 100 அவர் rupees. இன்னும் ஒரு ஏழ்மை நிலையில இருந்து இந்த ஒரு தொகையை கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கார். But at the same time, if you are invited a very rich man, ஆனா ஒரு ஐஸ்வரியமுள்ள ஒருவரை அதே திருமணத்துக்கு நீங்க அழைத்திருக்கும் போது, in his cover if there is 10 rupees, அவர் ஒரு 10 ரூபாய் கவரை வச்சு கொடுத்திருந்தார்னா, you will curse him. அவரை நீங்க சபிக்க ஆரம்பிப்பீங்க. The reason behind it, அதற்கு காரணம் என்னவென்றால், according to his richness, அவருடைய ஐஸ்வரியத்தின்படி, the what he gave it to you is a shame to him. அவர் கொடுத்திருக்கிற இந்த 10 ரூபாய் அவருக்கு அவமானமான ஒரு காரியம். It is not an insult to you, it is a shame to him. இது உங்களுக்கு கொடுத்த ஒரு காரியம் அல்ல, அவருக்கு அவமானமான ஒரு காரியம். But my God, ஆனால் என்னுடைய when தேவன், He blesses His people, அவர் தம்முடைய ஜனத்தை He ஆசீர்வதிக்கும் is போது, not blessing according to your richness. உங்களுடைய ஐஸ்வரியத்தின்படி அவர் உங்களை He ஆசீர்வதிக்கிறார். blesses according to His richness. அவருடைய ஐஸ்வரியத்தின்படி நம்மை ஆசீர்வதிக்கிறார். That's why the Bible says, வேதம் சொல்லுகிறது, what we ask, நாம் கேட்கிறது, what we think, நாம் His நினைக்கிறது, blessing is great and exceeding நாம் abundance. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் செய்கிற See, தேவன். we always offer things with our small, teeny, goyaka size mind. நம்ம எல்லாரும் ஆண்டவரை குறித்து, ஆசீர்வாதத்தை குறித்து கொஞ்சம் குறைவா இருக்கிறது, கொஞ்சம் மூளை வச்சு கொஞ்சமா I நினைக்கிறோம். still remember some of the strongest phrases which my father mentioned in his preaching. என்னுடைய தகப்பனார் தன்னுடைய பிரசங்கத்திலே சொல்லுகிற ஒரு வாக்கியம் எனக்கு மிகவும் பிடித்தமான. From the time as a crawling baby I heard his message. நான் தவழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நாளிலிருந்து அந்த செய்தி, அந்த வார்த்தை, Some of the statements are very strong and bold. சில வாக்கியங்கள் அமைப்புகள் சொல்லுகிறதெல்லாம் அது தைரியமாக இருக்கும், அதிகாரப்பூர்வமாகவும் இருக்கும். But he used to say, some people they used to ask God bless me with some motorcycle, பழைய சைக்கிள், old cycle. ஆண்டவரே எனக்கு ஒரு பழைய சைக்கிளை கொடுத்து ஆசீர்வதியோ என்று ஜெபிப்பாங்களாம். So immediately my father said, God is not having காய்லாங்கடை in heaven. அதனால எங்க அப்பா என்ன சொல்வாங்க, ஆண்டவர் காய்லாங்கடை வச்சில்ல, இல்ல பழைய செகண்ட் சேல் வைக்கிற கடை வச்சில்ல எங்க ஆண்டவர் அப்படி சொல்றாங்க. So if you ask something, God always worthy and in a capacity to give you the blessing beyond your thinking and capacity. நீங்கள் நினைக்கிறதுக்கு வேண்டிக் கொள்வதற்கு மிகவும் அதிகமாய், உங்களுடைய திறமைக்கு அதிகமாய் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். While I was meditating this scripture last night, கடந்த இரவிலே நான் இந்த வேதவசனத்தை நான் தியானித்தபோது, the God that we serve has to be glorified through His church. தேவன் தம்முடைய சபையின் மூலமாய் மகிமைப்படக்கூடியவர். Amen. ஆமென். He is not glorified through any other heathens or any other religious people. எந்த ஒரு பிரஜாதிகளோ மற்ற மதத்தினர் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்படுகிறவர் அல்ல. God can be glorified only in His church. தேவன் தம்முடைய சபையிலே மாத்திரம் மகிமைப்படக்கூடியவர். Why? His redeemed are there. அங்கே அவருடைய மீட்கப்பட்டவர்கள் அங்கே We are the children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக We இருக்கிறோம். can only praise and give the glory unto the Father. நாம் எப்போதும் பிதாவுக்கு மாத்திரமே துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். Whom you call Father? யாரை நீங்க அப்பான்னு கூப்பிடுவீங்க? The one who is a father to you. உங்களுக்கு அப்பாவா இருக்கிறவங்கள தான் அப்பான்னு கூப்பிடுவீங்க. If you want to call somebody as a father, you should be the son or a daughter. நீங்க ஒருத்தர் அப்பான்னு கூப்பிட்டா நீங்க அவருக்கு நீங்க மகளாவோ மகனாகவோ இருக்க வேண்டும். So if God is being glorified in His church, தேவன் தம்முடைய சபையில் அவர் மகிமைப்பட வேண்டுமானால் only through His children. அவருடைய பிள்ளைகள் மூலமாக மாத்திரமே. That's why Paul is giving a very strong statement here. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் மிக அழுத்தமாக ஒரு வார்த்தையை Unto Him be glory in the church by Christ through all ages. சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. All ages. சதா காலங்களிலும். In English translation they put ages. காலம் என்று போட்டிருக்கிறது. I like Tamil translation.
எனக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு Generation to generation. தலைமுறை தலைமுறைக்கும். What is that generation? அந்த தலைமுறை என்ன? Paul is writing. பவுலப்போஸ்தலர் There is a generation. அங்கே ஒரு தலைமுறை. That generation is Christ. அந்த சந்ததி கிறிஸ்துவே. In the Malachi we read. மல்கியாவிலே நாம் And வாசிக்கிறோம். God created one man to bring forth a godly seed. தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார், பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை So பெறும்படி. we are the redeemed child of God. நாம் தேவனாலே மீட்கப்பட்ட அவருடைய We are பிள்ளைகள். the generation of God. நாம் தேவனுடைய சந்ததியானவர்கள். We are the children of நாம் God. தேவனுடைய பிள்ளைகளானவர்கள். Through us only God can be glorified. அவர் நம் மூலமாக மாத்திரமே அவர் About மகிமைப்படக்கூடியவர். Israelites, God said, இஸ்ரவேலரை பார்த்து I ஆண்டவர் made these people unto me. இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன். They will make my praises. இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். So we are the people redeemed by the blood of Jesus. நாம் தான் ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தினாலே We are the மீட்கப்பட்டவர்கள். sons and daughters of நாம் God. தேவனுடைய குமாரர் குமாரத்திகளாகி இருக்கிறோம். God wants to be glorified through your life. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையின் மூலமாய் மகிமைப்பட வேண்டும். We can give the glory to God by many means. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவது என்பது அநேக காரியங்கள். By your offerings, உங்களுடைய காணிக்கை by your மூலமாய், tithings, உங்களுடைய தசம by your பாகத்தின் மூலமாய், singing, உங்களுடைய பாட்டின் மூலமாய், by your praising, நீங்கள் அவரை துதிக்கிறது by your மூலமாய், good deeds, நீங்கள் செய்கிற நல்ல and காரியங்கள் மூலமாய், everything out of that you can praise God. இவ்விதமாய் செய்கிற எல்லா காரியங்கள் மூலமாய் நாம் அவரை But மகிமைப்படுத்தலாம். by enjoying the greatest blessing from God, ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்க through வேண்டுமானால் that God wants to be glorified. அதன் மூலமாகவும் தேவன் மகிமைப்பட So when வேண்டியவராயிருக்கிறார். God chosen somebody, எனவே தேவன் ஒரு சிலரை the தேர்ந்தெடுத்த very போது, first man God chosen was Abraham. முதலாவது மனிதன் ஆண்டவர் தேர்ந்தெடுத்த மனிதன் The ஆபிரகாம். key, God gave it to him as a key to his promise. அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை அவனுக்கு திறவுகோலாய் கொடுத்தார். I will bless thee, நான் உன்னை you ஆசீர்வதிப்பேன், will be a blessing. நீ ஆசீர்வாதமாய் So இருப்பாய். therefore that promise, அந்த வாக்குத்தத்தம் through Christ Jesus, கிறிஸ்து இயேசு we மூலமாய் all become the children of நாம் Abraham. எல்லாரும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளானோம். That same God அதே தேவன் who has been glorified through the ages, அந்த காலங்களாக தலைமுறைக்காக the God who மகிமைப்பட்டவர். was glorified through Abraham, ஆபிரகாமின் மூலமாய் the God who மகிமைப்பட்டவர். was glorified through Moses, மோசேயின் மூலமாய் மகிமைப்பட்ட the தேவன். God who was glorified through Aaron, ஆரோன் மூலமாய் மகிமைப்பட்ட the தேவன். God who was glorified through prophets, தீர்க்கதரிசிகள் மூலமாய் மகிமைப்பட்ட the தேவன். God who was glorified through David, தாவீது மூலமாய் மகிமைப்பட்ட தேவன். the God who was glorified through all the saints of the Old Testament. அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மூலமாய் மகிமைப்பட்ட தேவன். That same God, அதே தேவன். that same God, அதே தேவன். He wants to glorify through you. உங்கள் மூலமாய் மகிமைப்பட We விரும்புகிறார். are not in a different dimension. நாம் வித்தியாசப்பட்ட We are in the same dimension நாமும் அதே காலத்துக்குள்ளாய் to glorify the same God all our fathers worshipped. அதே தேவன் நாம் பிதா தொழுது கொண்டு வந்த அதே தேவனை நாம் நம்மளமாய் மகிமைப்படுத்த. That's why the Bible says He is the same. அவரே இன்றைக்கு மாறாதவர். Yesterday, today and forever. நேற்றும் இன்றும் என்றும் அவர் The மாறாதவர். God Abraham served was not a different God, that God that we serve. ஆபிரகாம் ஆராதித்த அதே தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம், வேற தேவனை அல்ல. He is the same God, அதே தேவன் தான், same promise. அதே வாக்குத்தத்தம் தான், He is in the same love அதே அன்பிலே அவர் to take இருக்கிறார். into that abundance. அவருடைய ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை நமக்கு கொடுப்பதற்கு. This is the time we have to realize. எனவே இந்த நேரம் நாம் நம்மை உணர்வுக்குள்ளே கொண்டு வருகிற I am நேரம். spiritually blessed. I know that. நான் ஆவிக்குரிய நிலையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் The greatest richness which God has given to me in my life is the revelation of the word. என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எனக்கு கொடுத்த மிக பெரிதான ஆசீர்வாதம் என்னென்றால் அவருடைய வார்த்தையை குறித்த வெளிப்பாடு. About the seventh church, God says, you are poor and miserable. ஆண்டவர் அடைசிக்கால சபை ஏழாவது சபையை பார்த்தவர் சொல்லுகிற காரியம், நீ தரித்திர நிர்பாக்கியம் பரிதபிக்கப்படத்தக்கவன் குருடன். So if I have the revelation of God in my life, என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை குறித்த வெளிப்பாடு உண்டாயிருக்கு. the revelation of the truth what I have other people doesn't have. நான் வேதவசனத்தை கொண்டிருக்கிற இந்த வெளிப்பாடு மற்றவர்களுக்கு இல்லாத வெளிப்பாடு They are all in a religious fantasy. அவர்கள் எல்லாரும் மத சார்புள்ள நிலையிலே ஆண்டவரை அறிந்திருக்கிறார்கள், வார்த்தையை அறிந்திருக்கிறார்கள். But God called us not to live in a religious fantasy but to live a real life for God. ஆனால் தேவன் எங்களை அழைத்ததோ மத சார்புள்ளவர்களாய் அவரையும் அவருடைய வார்த்தையும் அறிவதாக அல்ல, வார்த்தையை வெளிப்படுத்த
வெளிப்பாடை பெற்றவர்களாய் நாங்கள் வாழ If you want to live a real life for God, உண்மையாகவே தேவனுக்கென்று நீங்கள் வாழ you விரும்பினால் must know your God. நீங்கள் உங்கள் தேவனை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். Unknown God cannot be trusted. அந்த அறியப்படாத தேவனை நீங்கள் நம்ப முடியாது. Unknown God cannot be worshipped. அறியப்படாத தேவனை நீங்க ஆராதிக்க The முடியாது. God that we serve, I know him very well. ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அறியப்பட்டவராய் Paul is writing in his epistle, பவுல் தன்னுடைய நிருபத்திலே எழுதுகிறார், I know at whom I நான் believe. விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். So without that knowledge, எனவே அந்த அறிவு இல்லாமல் we cannot live the abundance in our life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. Many times we think about our God in a very different perspective. ஆனால் நாம் நம்முடைய அறிவிலே நம்முடைய தேவனை குறித்து பலவித நிலைகளிலே நாம் அறிந்தவர்களாய் இருக்கிறோம். But the God that we serve is beyond all our comprehension. ஆனால் நம்முடைய அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன். So he is the God of abundance and he is the God of blessing. அவர் ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தின் தேவன் அவர். That's why the Bible says, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. what you ask, நீ என்ன கேட்கிறாயோ, what do you think, நீ என்ன நினைக்கிறியோ, God will do more than that. ஆண்டவர் அதற்கு அதிகமாய் உன்னை ஆசீர்வதிக்கிறார். As I'm preaching this message as a living testimony this morning, இந்த காலை வேளையிலே இதை ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் உங்கள் மத்தியிலே I thought about many things. நான் அநேக காரியங்களை குறித்து சிந்தித்திருக்கிறேன். I prayed for many things. அநேக காரியங்களுக்காய் நான் வேண்டிக் But கொண்டிருக்கிறேன். whatever the God did in my life, it is beyond my thinking and prayer. எல்லாம் அவர் ஆசீர்வதித்ததெல்லாம் நான் நினைத்ததற்கும் நான் வேண்டிக் கொண்டதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் எனக்கு செய்திருக்கிறார். But I felt certain areas in my life, I felt some kind of disturbance and lack of blessings. என்னுடைய வாழ்க்கையின் சில பகுதிகளிலே சில கஷ்டங்கள் சில தடைகள் இருக்கிறதை நான் உணர்கிறேன் உண்டு. But when I search my life in the presence of God, தேவனுடைய சமூகத்திலே என்னை வைத்து நானே என்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும்போது, and God made me to realize what is the reason behind it. அந்த தடையாய் இருக்கிற காரியங்கள், நடைபெறாத காரியங்கள் என்னவென்பதை குறித்த ஒரு உணர்வை ஆண்டவர் அடையும்படியாய் So the title to the message this morning is the obedience to his word. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறது. I would like to emphasize the three examples from the Bible which is very very familiar to all of us. நாம் எல்லாருக்கும் நன்கு பரிச்சயமான மூன்று உதாரணங்களை இந்த காலவேளையிலே உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். And we are not in a time to go through all these things. இந்த வசனங்களுக்கு எல்லாத்துக்குள்ளும் கடந்து போக நமக்கு நேரம் குறைவாக I இருக்கிறது. just want to highlight few scriptures. The John 2:5. யோவான் 2வது அதிகாரம் 5ஆம் வசனம். The mother of Jesus said, his mother saith unto the servant, whatsoever he saith unto you, do it. அவருடைய இயேசுவினுடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். So in the Cana of Galilee, that Jesus went and attended a wedding. கலிலேயா உள்ள கானா ஊரிலே கல்யாணத்துக்காக இயேசுவும் அவருடைய தாயாரும் சீஷர்களும் போயிருந்தார்கள். And there was a problem took place in that wedding. அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்தது. Many times the food shortage is the common problem every weddings used to face. ஒவ்வொரு திருமணத்திலுமே இந்த சாப்பாடு பற்றாக்குறை வருவது பொதுவான ஒன்று. But in those days also they faced the same problem. அதே பிரச்சனை அந்த நாள்ல கூட அவங்களும் சந்தித்திருக்கிறார்கள். As a Jewish custom they always serve wine. அவர்கள் அந்த யூத வழக்கத்தின்படி முறைமையின்படி அவர்கள் திராட்சரசம் கொடுப்பது அவர்களுக்கு. So there was a shortage of wine came. எனவே அங்கே திராட்சரசம் குறைவுபட தொடங்கிச்சு. So the servants came and told this problem to the Mary. இந்த பிரச்சனையை குறைவுபட்ட பிரச்சனையை இயேசுவின் தாயின் மரியாளிடத்தில் வந்து வேலைக்காரர்கள் சொல்கிறார்கள். But Mary, she never tried to attend that problem by herself. ஆனால் மரியாள் தன்னுடைய தன் மூலமா இந்த காரியத்தை சரி செய்ய அவள் முயற்சி செய்தாள். But she took that problem to the presence of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசுவின் சமூகத்துக்கு அதை கொண்டு போக விரும்பினாள். And she gave an instruction to the servants. அந்த வேலைக்காரருக்கு அவள் சொன்னது என்னவென்றால், and she said, do what he says. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படி அதன்படி செய்யுங்கள். But this is the same problem with many Christians. இந்த நாட்கள்ல பல கிறிஸ்தவர்களோடு இருக்கிற பிரச்சனை அதுதான். They want to do what they want to do. அவர்களுக்கு என்ன விருப்பமோ அதை அவர்கள் செய்ய விரும்புகிறார்கள். But they are not ready to do what the Lord says. ஆண்டவர் சொல்லுகிறதின்படி செய்ய அவர்களுக்கு விருப்பம் கிடையாது. So when these servants, when they obey to the word of God, that's place. அந்த இடத்துல இந்த வேலைக்காரர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததனாலே, and the Bible says, வேதவசனம் சொல்லுகிறது, there was 6 water pots of stone was there. அங்கே 6 கச்சாடிகள் வைக்கப்பட்டிருந்தது. It is for the purification of the Jews. அது யூதர்கள் முறைமையின்படி அவர்கள்
அவர்கள் சுத்திகரிக்க வைக்கப்பட்ட கற்ஜாடி. So Jewish people, when before they entered to the banquet, அவர்கள் விருந்துசாலைக்குள்ளே யூதர்கள் கடந்து போவதற்கு முன்பாக they will take that water and cleanse themselves, their hand and leg and அந்த everything. தண்ணீரை உபயோகப்படுத்தி அவர்கள் தங்கள் கை கால்கள் எல்லாம் சுத்திகரித்துக் They கொள்வார்கள். are very orthodox people, even they wash their money also. அவர்கள் தங்களுடைய பணத்தை கூட கழுவுவாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள் பாரம்பரியம். I don't know how now this they are washing their paper bills. இந்த நாட்கள்ல இருக்கிற இந்த பேப்பர் பணத்தை எப்படி செய்றாங்கன்னு தெரியல. But in those days, அந்த நாட்களிலே they cleanse themselves. தங்களை சுத்திகரித்துக் கொண்டார்கள். But God chose that vessel for a miracle. ஆனா அந்த பாத்திரத்தை தான் அற்புதத்துக்கு என்று தேவன் தெரிந்தெடுத்தார். Just imagine. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. Suddenly if I bring in a cup with a sambar which is being used in our church bathroom. நம்முடைய சர்ச் பாத்ரூம்ல இருக்கிற கப்ல உங்களுக்கு நான் சாம்பார் கொண்டு வரேன்னு வெச்சுங்க. What will you do? நீங்க என்ன செய்வீங்க? You vomit on the table. நீங்க மேஜையிலே வாந்தி எடுப்பீங்க. You gave me a slap. எனக்கு ஒரு அறை விடுவீங்க. You will run out of this campus. இந்த இடத்தை விட்டு கடந்து He is போவீங்க. such a nasty man. என்ன ஒரு அசுத்தமான மனுஷன். You want everything to be served so clean and neat. எனவே சகலமும் சுத்தமாக நன்றாக இருக்க வேண்டும் என்று Many times our mummies they used to bake a nice cooking in our home. அநேக நேரங்களிலே நம்முடைய தாய்மார்கள் நன்றாக உணவு சமைப்பார்கள். But our children doesn't like that. ஆனா அது நம்முடைய பிள்ளைங்களுக்கு அது பிடிக்காது. But they love the paratha what they serve in the roadside. சாலை ஓரத்தில் விற்கிற பரோட்டா ரொம்ப பிடிக்கும். So he always check how that dosakallu was hot or not. He'll take that sweat only. அந்த தோசைக்கல் சூடா இருக்கா இல்லையான்னு அவன் செக் பண்றதே தன்னுடைய வேர்வையின் மூலமா செக் பண்ணுவான். He will add his own sodium chloride to that. அந்த தன்னுடைய சரீரத்தில் இருக்க உப்பு அவனுக்கு அந்த பரோட்டா And while eating that they will say, "Mummy, it is very tasty." அவங்க சாப்பிடும்போது அம்மா இது ரொம்ப ருசியா இருக்கு. Yeah, it is came from the sweat of the cook. இது வந்து அந்த சமைக்கிறவனுடைய வேர்வையில இருந்து வந்த ஒரு காரியம். Sometimes when God does something, ஆண்டவர் சில நேரங்களிலே சில காரியங்களை செய்யும்போது we should not speak. நாம பேச முடியாது. We just obey what he says. அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய்யணும். I don't know how much these servants they got nervous when they got the first instruction from God. முதல் முறையா ஆண்டவரிடத்திலிருந்து இந்த ஒரு காரியத்தை சொல்லும்போது எப்படி அவங்க பதட்டப்பட்டாங்க என்று எனக்கு தெரியல. But they said just do what he says. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. They filled that pots with till the brim. அந்த கச்சாடியை நிரம்ப கழுத்து வரைக்கும் முழுதுமாய் நிரப்பினார்கள். And God said, take that water. இப்போ என்ன சொல்றாங்க? அதை எடுங்க. And before that water reaches to the banquet, அது விருந்து சாலைக்குள்ள போகிறதுக்கு முன்பாக it was turned into a wine. அது திராட்சை ரசமாய் மாறினது. That wine was more tastier than the wine which was served before. இதற்கு முன்பாக பரிமாறப்பட்ட அந்த ரசத்தை காட்டிலும் இப்பொழுது கொண்டு போன ரசம் அதிக ருசி உள்ளதாயிருக்கு. So everybody was very much wondering. இது எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. In this incident lot of things are very much familiar to the same situation that what is happening nowadays. இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் நடைபெறுகிற ஒன்று. Many people when they go to the wedding first they go and eat, then they'll go to the wish the மாப்பிள்ளை and பொண்ணு. இந்த நாட்களிலே திருமணத்துக்கு போகிறவர் முதலாவது போய் விருந்து சாலையில போய் விருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறம் தான் பொண்ணு மாப்பிள்ளை வாழ்த்த போறாங்க. Because the first பந்தி will they'll get good pieces of mutton. ஏனா முதல் பந்தியில தான் நல்ல துண்டு கறி கிடைக்கும். But in the 4th or 8th row only kuska will be there. நாலாவது எட்டாவது வரைக்கும் போறீங்கன்னா வெறும் சோறு தான் கிடைக்கும். But this is the same situation was in that wedding also. இந்த திருமணத்திலும் அப்படிப்பட்டதான ஒரு காரியமே நடந்தது. The Bible says he is a பந்தி விசாரிப்புக்காரன். He is the one who supervising the banquet. அந்த விருந்து சாலையை விசாரிக்கிற ஒருவன் He said the very first time everybody will serve a good wine, then later on it will be diluted. என்னப்பா நீ முதல்ல கொடுக்கறவன் தான் நல்ல ரசத்தை கொடுப்பான், பின்னாடி வந்து தண்ணி கலந்து கொடுப்பான். But now it is more tastier than the thing what I served before. ஆனா நீயோ இதுவரைக்கும் நல்ல ருசியுள்ள ரசத்தை வச்சிருந்திருக்கியே. Where you are hiding it? நீ எங்க மறைச்சு வச்ச? We were not hiding it. நாங்க மறைச்சு வைக்கல. It came through the miracle of Jesus Christ. இது ஆண்டவர் செய்த அற்புதத்தினாலே உண்டான ஒன்று. How it came? இது எப்படி வந்தது? Because of the obedience to his word. அந்த வார்த்தைக்கு வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்ததனாலே வந்தது. The Bible says whatsoever. வேதவசனம் சொல்லுகிறது அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ. In English the translation is little stronger than the Tamil one. தமிழை காட்டிலும் ஆங்கிலத்திலே கொஞ்சம் பலமாய் இருக்கிறது. The Tamil says whatever he says. அவர் என்ன சொல்லுகிறாரோ. And Bible here in English it says whatsoever. அவர் உங்களுக்கு என்னவெல்லாம் சொல்லுகிறாரோ அதெல்லாம் செய்யுங்க.
Its translation is very strong in English. எனவே ஆங்கிலத்தில் அது இன்னும் பலமாக இருக்கிறது. Do you have such a obedience in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்டதான ஒரு கீழ்ப்படிதல் We உண்டாயிருக்கிறதா? are doing lot of partial obedience. நாம கீழ்ப்படிதல் எல்லாம் ஒரு பாரபட்சமான ஒன்று. According to the law, even if you keep the 99% of the law and if you miss one, it is equivalent to the total disobedience. நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் 100%த்தில் 99க்கு கீழ்ப்படிந்து 1% நீங்கள் கீழ்ப்படியாமல் போனீர்களானால் அது முற்றிலும் கீழ்ப்படியாமைக்கே சமம். Many people, they always calculate their blessing. Oh, for this I obeyed, for this obeyed, for this I obeyed. அநேகர் தங்களுடைய கீழ்ப்படிதலை எடுத்துக்கொண்டா நான் இதுக்கு கீழ்ப்படிஞ்சேன் அதுக்கு கீழ்ப்படிஞ்சேன் இப்படி தான் லிஸ்ட் எடுக்கிறாங்க. But it is not a time to check what we all do, but we have to check what we missed to do. நாம எதெல்லாம் கீழ்ப்படிந்தோம் என்று கணக்கெடுப்பதில்லைங்க, எதெல்லாம் நம்ம செய்யாம கீழ்ப்படியாம இருக்கிறோம் அதுதான் நம்ம பார்க்கணும். So that is the very important, that is the key to the blessing. அதுதான் ஆசீர்வாதத்துக்கான திறவுகோல், அதுதான் நாம் அறிந்து Oh கொள்ள brother, வேண்டிய morning I am praying brother. காலையில நான் ஜெபம் பண்ணேன் I am சகோதரன். reading 50 chapters brother. நான் 50 அதிகாரம் வேதத்தை வாசித்தேன். Every Friday I am fasting brother. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் உபவாசிக்கிறேன். You are in a religious ceremony. நீ இது ஒரு மத சார்புள்ள ஒரு Have you checked your life with the word of God? In what area the things are missing? நீ உன்னுடைய வாழ்க்கையின் காரியங்களை தேவனுடைய பிரசன்னத்திலே என்றைக்காவது ஆராய்ந்து எது தவறி போய் இருக்கிறது என்று சோதித்து பார்த்திருக்கிறீர்களா? So whatsoever he says we must do. ஆண்டவர் என்னவெல்லாம் சொல்லுகிறாரோ அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். Submission to the total obedience is the secret to the abundance of God. முழுமையான ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிற கீழ்ப்படிதலும் அர்ப்பணிப்புமே ஆண்டவருடைய அளவற்ற ஆசீர்வாதத்துக்கு வழியாய் இருக்கிறது. So as long as you stay in the perfect will of God in your life, உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தின் மத்தியிலே நீ இருக்கிற காலம் வரைக்கும் your personal will is a termite which will corrupt everything. உன்னுடைய தனிப்பட்ட சுயசித்தமானது எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் அழிந்து போக செய்யக்கூடியது. It will destroy like a termite. அது ஒரு பூச்சிக்கொல்லி போல எல்லாவற்றையும் அழித்து போடும். But that only is one missing. ஆனா ஒரே ஒரு See, Moses was such a truthful man. மோசே ஒரு உண்மையுள்ள ஒரு மனுஷன். In one area he missed his obedience. அவன் தன்னுடைய கீழ்ப்படிதலை ஒரே ஒரு இடத்திலே தவறி And போனான். because of that he missed his entering into the promised land. அது நிமித்தமாய் அவனுடைய நித்திய பிரவேசமே அவனுக்கு தடையானது. So this is the time for a bride of Christ to realize how much we are obeying to the word of God in our life. கிறிஸ்துவின் மனவாட்டியாய் இருக்கிற நாம் இந்த கடைசி நாட்களிலே எவ்வளவுக்கு அதிகமாய் அவருடைய வார்த்தைக்கெல்லாம் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பது அதிக முக்கியமானது. On the day of Pentecost when Peter was preached, பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுரு பிரசங்கித்த போது everyone was pricked in their heart. இதயத்திலே எல்லாரும் குத்தப்பட்டவர்களானார்கள். And everybody came and said, "Sir, what we have to do?" அவர்கள் குத்தப்பட்டவர்கள் எல்லாம் வந்து ஆண்டவரே சகோதரரே என்ன செய்ய வேண்டும் The Bible says, "Repent and every one of you be baptized in the name of the Lord Jesus Christ, and the gift of the Holy Ghost will be given unto you." அப்பொழுது அவர்களை பார்த்து நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொன்னார். And then he says, அதன் பின்பாக சொன்னார், "Come out of all the wrong things." தவறான எல்லா மாறுபட்ட காரியத்திலிருந்து உங்களை விலக்கி. And moreover the Peter says, அதோடு கூட பேதுரு இன்னும் சொல்றார், "Promise is to you and to your children." வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உண்டாயிருக்கிறது. Your children cannot be blessed by your hard work. Your children will be blessed only by the promise of God. கடினமான உழைப்பினாலே உங்களுடைய பிள்ளைக்கு வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம் அல்ல, பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். Oh brother, I have 3 children. எனக்கு 3 பிள்ளைகள். In every children got a 50 lakhs of deposit in the bank. ஒவ்வொரு பிள்ளைக்கு 50 லட்சம் வங்கியிலே நான் டெபாசிட் பண்ணி வைத்தேன். Oh brother, I got 3 houses for 3 children. அந்த 3 பிள்ளைக்கு 3 வீடு எனக்கு உண்டு. I have insurance policy on 3 of them. அந்த பிள்ளைகள் மீது நான் So I don't have any problem brother, they will survive. அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, அவர்கள் நன்றாக Do you think like that? நீங்க அந்த மாதிரி நினைத்துக் We are under the corrupted government. This fellow will take any time he wants. இந்த கலங்கப்பட்டு போய் இருக்கிற அந்த அரசாங்கம் எந்த நேரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போன்னு தெரியாது. The blessing of God upon our generation is not on what we live,
live means just what we left. It is only on the promise of God. நாம் இந்த நம்முடைய தலைமுறைக்கு முன்னாக உண்டாகிற ஆசீர்வாதம் எதை நாம் விட்டுவிட்டோம் என்பதல்ல, ஆண்டவருக்குள்ளே என்ன உண்டாயிருக்கிறது என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. In this immortality you cannot give a promise to your children. இந்த அழிந்து போகிற இந்த காரியங்களிலே உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் எதையும் வாக்குத்தத்தம் பண்ண முடியாது. Because unknown things can happen anytime. எந்த நேரத்திலும் நாம் அறியாத காரியங்கள் எப்பவும் நடக்கும். Suddenly death can happen. திடீரென்று மரணம் சம்பவிக்கும். But we have to trust the promise of God. ஆனா நாம தேவனுடைய வாக்குத்தத்தத்தை மாத்திரம் நம்பி See, when I die, all my promises are dying with me. நான் மரித்த நாள் எனக்காக கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் என்னோடு கூட மரித்து. But only God can give an eternal promise. ஆனால் தேவன் ஒருவர் மாத்திரமே நித்தியமான வாக்குத்தத்தத்தை. The God that we serve is not a God of yesterday or of today. He is a God forever and ever. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நேற்றுக்கும் இன்றைக்கும் மாத்திரம் தேவனாவர், என்றென்றைக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். He is இருக்கிறார். a God of generation to generation. தலைமுறைக்கும் அவர் தேவனானவர். Trust him, believe in him. அவரை விசுவாசிங்கள், அவர் மீது நம்பிக்கையாய் இருங்கள். His promises are only the assurance can take you to the abundance of அவருடைய God. வாக்குத்தத்தத்தின் மேல் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை தான் உங்களை மேல் நோக்கி கொண்டு போக செய்யும். And second most important example that we read in the book of Luke, இரண்டாவது உதாரணம் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். the Simon Peter who was trying to catch a fish all through the night. அந்த சீமோன் பேதுரு இரவு முழுவதும் மீன் பிடிக்கும்படியாய் பிரயாசப்பட்டான். But he didn't catch up anything. ஆனா எதையுமே அவனுக்கு வலையில் அகப்படல. And finally he was frustrated. ரொம்ப அதனால அதிருப்தி ஆயிடுச்சு. And he was repairing the net on the shore. அவன் கரையில உட்கார்ந்து வலையை பழுது. Suddenly Jesus came. இயேசு அந்த பக்கம் வந்தார். Jesus was not a fisherman. அவர் ஒரு மீன் பிடிக்கிறவர் அல்ல. But he is given instruction to the professional fisherman. அந்த தொழிலாக மீன்பிடியை தொழிலாக கொண்டிருக்கிற அவனை பார்த்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். Hello Simon Peter, how are you doing? சீமோன் பேதுருவே, நீ எப்படி இருக்கிற? He said, oh, Lord, I'm upset. ஆண்டவரே, நான் ரொம்ப சோர்வா இருக்கேன். We toiled all through the night. We found nothing. முழுதும் நாங்க பிரயாசப்பட்டோம், ஒண்ணும் எங்களுக்கு அகப்படல. We toiled all through the night. இரவு முழுதும் நாங்க பிரயாசப்பட்டோம். See, fishing is not a, I don't know how many of you see how the fishermen in Catamaran they do their business. மீன் பிடிக்கிறவர்கள் கட்டமரத்திலும் படகிலும் போய் எப்படி செய்கிறார்கள் என்பது எனக்கு அதிகமாக தெரியாது. உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும்? While they were taking that catamaran to the sea, it's a very toughest task. அந்த கட்டுமரத்தை அவர்கள் உள்ளே கொண்டு போகிறது இருக்கிறது மிகவும் கடினமான ஒரு வேலையா. Nowadays everybody has got an electric boat, but in those days they have to do things like that. இப்பொழுதெல்லாம் அவங்க எலக்ட்ரிக் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி வேகமா போயிடுறாங்க. அந்த நாட்கள்ல அதை தள்ளி கையாலே அவர்கள் கடந்து போக. Every fisherman's biceps was so big like pumpkin. கரமானது பலம் மாம்சத்திலே நல்ல. Because they have to give full force to pass through that wave. அந்த அலையை அவர்கள் கடந்து அந்த கட்டுமரத்தை முன்னோக்கி செல்ல அதிகமாக அவர்கள் பிரயாசப்பட வேண்டும். The Simon Peter is speaking this word after a big work, hard work that he did. அந்த சீமோன் பேதுரு இரவு முழுதும் பிரயாசப்பட்டு அந்த கடின உழைப்பை கொடுத்தும் ஒன்று கிடைக்காத போது சோர்வான நிலையிலே பேசுகிறார். And again Jesus said, இயேசு மறுபடியும் சொல்லுகிறார் அவனை பார்த்து, படகை எடுத்து go to the sea அந்த கடலுக்கு போ and cast your net there. அங்கே உன் வலையை போடு. And the Bible says, வேதவசனம் சொல்லுகிறது, at thy word உம்முடைய வார்த்தையின்படியே I will let down the net. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடு. I am going to cast the net not by my own will. என்னுடைய சித்தத்தின்படி சுய சித்தத்தின்படி நான் வலையை போட But by my own will I tried all my best. என்னுடைய சுய சித்தத்தின்படி பலத்தின்படி இரவு முழுதும் நான் Now I am under the disappointment. இப்ப ரொம்ப ஒரு ஏமாற்றத்தில் I am under the failure. நான் வந்து தோல்வி அடைந்து I am under the loss. நான் இழப்பிலே இருக்கிறேன். I don't have anything in my hand. என்னுடைய கரத்திலே ஒன்றுமே கிடையாது. But even though I am tired and frustrated, நான் அதிகமாய் சோர்வாய் ஏமாற்றம் I know you are the God of great God. ஆனால் நான் உண்மை அறிந்திருக்கிறேன், நீர் பெரிய தேவன் என்று. According to your word, உம்முடைய வார்த்தையின்படியாய் I will go to the sea. நான் மறுபடியும் கடலுக்கு போகிறேன். I will cast the net where you want me to put. நான் அந்த வலையை போடுகிறேன். When Peter obeyed his word, பேதுரு இயேசுவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியே, the Bible says, வேதம் சொல்லுகிறது, in order they catch a lot of fishes
Even at that time, the net was trying to break. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். They enclosed a great multitude of fishes and their net break. அதிகமான மீன்கள் நிறைந்து அந்த வலையானது கிழிந்து போகத்தக்கதாக இருந்தது. Not just 1 kilo, 2 kilo. 1 கிலோ 2 கிலோ இல்லங்க. Abundance. மிகுதியான காரியம். The obedience is the secret to the abundance. எனவே அந்த ஐஸ்வரியத்தின் பெருக்கத்துக்கு கீழ்ப்படிதல் தான். I don't know like how many of you are sitting like Peter in the shore and scratching your head this morning. இந்த காலை வேளையிலே பேதுருவை போல எத்தனை பேர் தலையை சொரிஞ்சிட்டு என்ன God is telling you, ஆண்டவர் உங்களை பார்த்து get out of the shore. அந்த கரையை விட்டு நீ போ. Get out of the shore of disappointment. நீ ஏமாற்றம் அடைந்த அந்த கரையை விட்டு Get out of the shore of failure. அந்த தோல்வி அடைந்து உட்கார்ந்திருக்கிற அந்த கரையை விட்டு Get out of the shore of loss. அந்த இழந்து போன அந்த கரையை விட்டு கடந்து Take the boat. எனவே படகை எடுத்து Go to the sea. கடலுக்கு போ. Go to the place where God shows his direction. ஆண்டவர் சொல்லி காண்பித்த அந்த திசைக்கு நேராய் நீ கடந்து போ. God's abundance is waiting there. அங்கே தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பெருக்கம் காத்திருக்கிறது. When you obey, நீ அதற்கு கீழ்ப்படியும் போது God is there. அங்கே தேவன் இருக்கிறார். When you obey, நீ கீழ்ப்படியும் போது his presence is there. அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. When you obey, நீ கீழ்ப்படியும் போது God's abundance is there. தேவனுடைய பெருக்கம் அங்கே இருக்கிறது. There is a time is waiting in your life. எனவே உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நேரம் உண்டு. If you go to the place where God's point you to தேவன் go, உன்னை போகும்படியாய் காண்பிக்கிற அந்த இடத்துக்கு நீ போக வேண்டும். get up from the place where you are sitting now இருக்கிற உட்கார்ந்திருக்கிற இடத்தை விட்டு கிளம்பு. and take your boat and go to the direction. படகை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் காண்பிக்கிற And put your cast and labor in the same place where God is telling you. ஆண்டவர் உன்னை போட சொல்லும்படியாய் எந்த இடத்திலே காண்பித்தாரோ அந்த இடத்திலே வலையை You will get the multitude of fish, the net to get break. ஆண்டவருடைய பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வாய். Same labor. அதே பிரயாசம். Many people they do their strong labor in a wrong place. அநேகர் தங்கள் அதிகமான பிரயாசத்தை தவறான இடத்துல செலவழித்துக் கொண்டு See, this is the place which God called me. ஆண்டவர் இந்த இடம் தான் எனக்கென்று As long as I put my labor in the place where God kept me, I will receive the abundance. ஆண்டவர் என்னை தெரிந்து வைத்த இந்த இடத்திலே எவ்வளவு காலம் நான் I பிரயாசப்பட்டேன். born in this same Thirukkalukun. I didn't born in New York. இடத்துல தான் நான் பிறந்தேன். I studied in this same Thirukkalukun. இதே இடத்துல தான் நான் படித்தேன். I was brought up in this same town. இதே பட்டணத்துல தான் நான் வளர்க்கப்பட்டேன். I'm standing as a man of God before you in this same place. உங்களுக்கு முன்பாக தேவனுடைய மனுஷனாய் நான் நிற்கிறேன் என்றால் அதுவும் இந்த இடத்துல. I didn't go after the blessing. The blessing is chasing me. The place where I am. நான் இங்க இருந்துட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக போயிட்டு நான் திரும்ப வரல இங்க. So that my education time was a very tragedy. என்னுடைய படிப்பின் காலம் மிகவும் ஒரு மோசமான ஒரு நிலைமை. Even in that I always used to get angry with my father. என்னுடைய அப்பாவை நினைத்து அந்த நேரங்களிலே அதிகமாக நான் கோபமடைவதுண்டு. You didn't put me in a good school and good education. ஏன் என்ன நல்ல பள்ளிக்கூடத்துல நல்ல படிப்புல போடல? I studied in all through my life in a government school. நான் என் வாழ்நாள் முழுவதும் அரசாங்க பள்ளியிலே படித்தேன். Sat under a tree. மரத்திற்கு கீழே உட்கார்ந்து educated by the great scholars. பெரியவர்களாலே படித்தவர்களாலே நான் போதிக்கப்பட்டேன். You all can understand what I really mean என்ன that. உண்மையா அதை சொல்றேன்னு உங்களுக்கு நன்றாக தெரியும். But many people they used to feel pity on me. அநேக என் மேல வருத்தப்பட்டு பரிதாபப்பட்டு, Brother Davis, at least you give your son to in our custody. We will put him in some good convent and have a good education. என் மேல பரிதாபப்பட்டவர்கள் என்ன சொன்னாங்க, சகோதரனே நீங்க உங்க பையனை எங்க கஸ்டடியில விடுங்க, நாங்க ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துல போட்டு படிக்க வைக்கிறோம். So one of the family in Nilgiris they want to take me and to put me in one of the profound convents in there in Nilgiris. நீலகிரியில இருக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆங்கில பள்ளிக்கூடம் உண்டு, அதுல கொண்டு போய் நாங்க படிக்க வைக்கிறோம் ஒரு குடும்பம் வந்தது. My father said that the fruit should be in the tree where the tree is there. சொன்னாரு மரம் எங்க இருக்கோ அந்த இடத்துல தான் கனி இருக்கணும். He said when I left the bank I don't have anything. நான் வங்கியை விட்டு வெளியே வந்தபோது எனக்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. Now I am receiving the blessing of God in a place where I am. நான் இருக்கிற இடத்துல தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவனாய் இருக்கிறேன். But now when people hear the way I preach, they think that I studied in a convent. நான் இப்ப பிரசங்கிக்கிற இந்த பேச்சை பார்த்து ஜனங்க நினைக்கிறாங்க ஏதோ ஒரு ஆங்கில பள்ளிக்கூடத்துல நான் படித்து பேச்சு. I still remember I pronounced the but like a boot. I gave a kick from my father.
நான் பட் என்கிற ஆங்கில வார்த்தை புட் என்று சொல்லி என் தகப்பனாரிடத்தில் அடி வாங்கினது எனக்கு இன்னும் The ஞாபகம் 10th class, in the early morning, 5 o'clock, used to wake me and make me to read the English essay. 10ஆம் வகுப்பு படிக்கும்போது அதிகாலை 5 மணிக்கு என்னை எழுப்பி விட்டு ஆங்கில எஸ்ஸே படிக்க வைப்பார். And that time I had a wonderful English teacher. He is a great scholar from Oxford. அப்பொழுது எனக்கு ஒரு நல்ல சிறந்த ஆங்கில ஆசிரியர் உண்டாயிருந்தார். I had a big argument with my father. He taught me how to pronounce pneumonia as a pneumonia. You children never forget all these great people in your life. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் நீங்க ஒரு காலம் உங்களோட வாழ்க்கையில மறக்க கூடாது. நிமோனியாவை பினோமியா. My father said this is pneumonia. எங்க அப்பா நிமோனியான்னு சொல்லி கொடுக்கறாரு. I am arguing with my father. It starts with P. Why you are saying pneumonia? அந்த நிமோனியாங்கிறது அந்த முன்னாடி முதல் எழுத்து P இருக்கும். Then he got angry and said no, this is pneumonia. அப்பா சொல்றாங்க இது this is pneumonia. P silent. And the teacher who taught that word is a BD. அந்த அப்ப சொல்லி கொடுத்த ஆசிரியர் अनेक பட்டங்கள் பெற்றவர். So while reading that essay, instead of pronouncing but, I said but. அந்த எஸ்ஸே படிக்கும்போது பட்டுக்கு பதிலா புட்டுன்ட்டேன். He just gave me a big slap on my face. அவர் என்னுடைய கன்னத்துல ஒரு அறை போட்டாரு. Immediately all தூக்கம் has gone. எல்லா தூக்கமும் என்னை விட்டு உடனே போச்சு. From that time till now I am pronouncing but as a but. அந்த நேரம் இன்னைக்கு வரைக்கும் நான் பட்டுன்னு தான் கூப்பிடுறேன். So the Bible says, வேதம் சொல்லுகிறது, according to thy word, உம்முடைய வார்த்தையின்படியே I will cast my net in the place where you are showing me. நீங்க காண்பித்த இடத்திலே வலையை நான் போடுகிறேன். So my dear brothers and sisters, அன்பான சகோதர சகோதரிகளே, being in the perfect will of God is the mystery of your blessing. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு ரகசியமே தேவனுடைய சித்தத்தின் மத்தியிலே நீங்கள் இருப்பது. Don't look at Rajinikanth and they are crook people. ரஜினிகாந்தையும் கமலஹாசன் எல்லாம் பார்க்காதீங்க. They are living in their own will. அவங்க சுய சித்தத்தின்படியாய் வாழ்ந்து But கொண்டிருக்கிறார்கள். you and me are called to live according to the perfect will of God. நானும் தேவனுடைய சித்தத்தின் பரிபூரணத்துக்குள்ளே நாம் வாழக்கூடியவர்கள். The blessing of the mystery of the blessing with what we have in our life, it's from God. நாம் கொண்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் பெருக்கத்துக்குரிய ரகசியமே அது தேவனிடத்திலிருந்து வந்தது. The people who attended the wedding couple of days before, they may make different type of comments. அந்த திருமணத்துக்கு முன்பாக சில நாட்களுக்கு முன்பாக பங்கு பெற்ற அனைவரும் अनेक காரியங்களை அதுக்கு முன்பாக வேற மாதிரி சொன்னாங்க. No, they may think in a different way. அவர்கள் வித்தியாசப்பட்ட வழியில் அதை சிந்தித்தார்களா இருந்தார்கள். But we know what is the mystery behind it. ஆனா இதற்கு பின்னாக என்ன ரகசியம் இருக்கிறது என்பது எங்களுக்கு தான் தெரியும். When you obey, நீங்கள் கீழ்ப்படியும் போது God's abundance is there. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பெருக்கம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். The third thing is, மூன்றாவது காரியம், while Jesus was preaching to the multitude, இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களுக்கு பிரசங்கித்தபோது, and he wanted to feed the people, அவர் ஜனங்களுக்கு போஷிக்க விரும்பினார். and he was asking, what do you have? அப்பொழுது சீஷர்களை பார்த்து கேட்கிறார், உங்கள்கிட்ட என்ன இருக்கு? The human mind always, when somebody asks you something, what do you have? யாராவது ஒரு மனுஷனுடைய சிந்தையை இப்படிதான், உங்களை பார்த்து உங்களிடத்துல என்ன இருக்கிறது என்று கேட்டார், immediately will take the wallet. உடனே பணப்பை எடுத்துறது. He will always calculate. அத கணக்கு போடுறது. And God was not telling the disciples to calculate the money. ஆண்டவர் அவர்கள் சீஷர்களை பார்த்து உனக்கு எவ்வளவு பணம் இருக்கு கணக்கு பாரு என்று சொல்லல. So immediately they counted the money. எனவே உடனே அவங்க பணத்தை கணக்கு பார்த்தாங்க. And they said, this much we are having. எங்க இடத்துல இப்ப 200 பணம் இருக்குது. And immediately Jesus said, ஆண்டவர் உடனே சொன்னாரு, what else you have? இன்னும் ஒரு இடத்துல என்ன இருக்கு? And they said, அப்பதான் சொன்னாங்க, there is a boy sitting in this meeting, இந்த இடத்துல இந்த கூட்டத்துல ஒரு பையன் இருக்கிறான், having 5 bread and 2 fishes. அவங்கிட்ட 5 அப்பம் 2 மீனும் இருக்கிறது. Is it make any sense? இது ஏதாவது இப்படி கேட்கற ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்க புத்தி இருக்குதா? If you keep 5 idli and 2 vada, 5 இட்லி 2 வடை வச்சிட்டு, is the value of that thing, is it worth to the what I having in my wallet? என்னுடைய பணப்பையில இருக்கிற பணத்துக்கு அது சமானமா இருக்குமா மதிப்பு? But certain things we can't understand when சில God picks காரியங்கள் certain things. ஆண்டவர் பேசுகிறது செய்ய சொல்கிறது நமக்கு நம்முடைய காரியங்களுக்கு புரியாத ஒன்றா இருக்கலாம். When you compare the value of what
disciples were thinking and what Jesus was asking has a huge difference. இயேசு கேட்ட காரியங்களுக்கும் சீஷர்கள் அவர்கள் மதிப்பு செய்த காரியத்துக்கும் பெருத்த வித்தியாசம் உண்டாயிருந்தது. You are always calculating the blessing only by checking your bank balance. எப்போதும் நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உங்கள் வங்கி கணக்கில் நீங்கள் எவ்வளவு பணம் வைத்திருக்கிறீர்களோ அதை கணக்கிட்டு நீங்கள் சொல்லுவீர்கள். From this day onward, stop that nonsense. எனவே இந்த நாள்ல இருந்து அந்த ஒரு புத்தியை மாத்திருங்க. Whatever the thing which is there placed before you, it is a blessing from God. முன்பாக எது இருக்கிறதோ அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். Amen. Amen. So when the bread came into the hands of Jesus, அந்த 5 அப்பமும் 2 மீனும் ஆண்டவருடைய கரத்துக்கு வந்தவுடனே he raised it up அதை உயர்த்தினார் and blessed it அதை ஆசீர்வதித்தார் and told the disciples, அது சீஷர்களிடத்தில் சொன்னார், make the people to sit in a row அந்த ஜனங்களை வரிசைப்படி உட்கார and வைங்க, serve the food to them. அவர்களுக்கு போஜனத்தை புசிக்க The கொடுங்க. disciple might be looking each other, what அந்த the stupid சீஷர்கள் இது thing என்ன is முட்டாள்தனமா telling. இருக்கு, 5 விட 2 மீனை பிட்டுட்டு எல்லாத்தையும் கூடுன்றாரேன்னு See, you just பார்த்தாங்க. imagine if one small boy brings 5 bread and 2 fishes, how much the elderly people can eat? ஒரு சின்ன பிள்ளைய 5 அப்பம் 2 மீன் கொண்டு வந்தானா வயசு மிக பெரியவங்க எவ்வளவு சாப்பிட Definitely he முடியும்? must be eating 10 bread and 5 fishes. அவங்க வந்து வயதில் உள்ளவங்க 10 அப்பம் 10 மீன் கூட சாப்பிடலாம். But I don't know what kind of nervousness these disciples were having. They just obeyed what the Lord said unto them. ஆண்டவர் சொன்ன இந்த முரண்பாடான அந்த காரியத்தை நினைத்து அவர்களுக்கு எப்படி பதற்றம் உண்டானதோ தெரியல, ஆனாலும் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். But the Bible says, அந்த வேதம் சொல்லுகிறது, the word of God says, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, everyone was fed fully. ஒவ்வொருவரும் திருப்தியாய் புசித்தார்கள் என்று பார்க்கிறோம். Everyone was ate fully. எல்லாரும் திருப்தியாய் புசித்தார்கள் என்று பார்க்கிறோம். And moreover, the rest of the balanced food was taken into the 12 baskets. அது மாத்திரமல்ல மீதியான அந்த துணிக்கை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். That 12 basket is the shadow of the God is going to give the food, an apostolic doctrine to the 12 disciples. இந்த 12 கூடை நிறைய எடுக்கப்பட்ட அந்த மீதமுள்ள உணவு எதற்கு அடையாளமாய் இருக்கிறது என்றால் அப்போஸ்தலர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த வார்த்தையின் வெளிப்பாடாகும். So all through the church ages, எனவே இந்த காலகாலங்களாக சபையின் God who காலகாலங்களாக gives the blessing of his word to all the church ages, அந்த சபைக்கு தேவன் கொடுக்க வேண்டிய வார்த்தைகளை அவர் கொடுத்து கொண்டு தான் வந்தார். God gives his portion to his bride in an abundance. எனவே தேவன் தம்முடைய மனவாட்டிக்கு தம்முடைய பங்கை பரிபூர்ணமாக அவர் கொடுத்திருக்கிறார். I am not talking about the religious church. நான் மதசார்புள்ள சபையை பற்றி நான் சொல்லல. I am talking about the bride of Jesus நான் Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டி சபையை குறித்து நான் All through the பேசுகிறேன். 2000 years, இந்த 2000 வருட காலங்களில் there was a group of bride was serving the Lord in a perfect way. ஆண்டவரை ஒரு கூட்ட மனவாட்டிகள் உண்மையுள்ள உத்தமமுள்ள மனதோடு ஆராதித்துக் கொண்டு வருகிறார்கள். In the time of Ephesians, அந்த எபேசு காலத்துல, in the time of Smyrna, அந்த சுமர்னா காலத்துல, in the time of Philadelphia, பிலதெல்பியா சபையின் காலத்துல, but at in the same time also, இந்த கடைசி சபையாக இந்த சபையின் காலத்துல, in the midst of all the spiritual confusions, இந்த ஆவிக்குரிய குழப்பங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் God has a real people who serve him not only with the spirit but with the truth. அவரை ஆராதிக்கக்கூடிய உண்மையுள்ள ஜனங்கள், ஆவியிலே மாத்திரமல்ல சத்தியத்தோடு அவரை தொழுது கொள்ளக்கூடிய ஜனங்கள் இருக்கிறார்கள். My dear brothers and sisters, this morning we are worshiping God not only with the spirit but with the truth. இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவரை ஆவியோடு மாத்திரமல்ல அவரை உண்மையோடு சத்தியத்தோடு நாம் ஆராதிக்கிறவர்களாக. But in the spirit, நாம் இந்த ஆவியிலே you can sing song, நீங்கள் பாட்டை பாட you முடியும். can in the spirit, இந்த ஆவியிலே you can pray, நீங்கள் ஜெபிக்க முடியும். in the spirit, ஆவியிலே you can worship the Lord, ஆண்டவரை நீங்கள் தொழுது கொள்ள முடியும். but in the same spirit, அதே ஆவியிலே you have to obey to the truth. அந்த சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். Obedience is the key to the abundance. எனவே கீழ்ப்படிதல் தான் ஆசீர்வாதத்தின் If பெருக்கத்துக்கு you திறவுகோல். apply the apostolic doctrine perfectly in your Christian life, உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தை உண்மையாய் நீங்கள் கீழ்ப்படிந்து அதற்கு இணங்குவீர்களானால், Methodists have their own doctrine, அந்த மெத்தடிஸ்டுக்கு அவர்களுக்கு என்ற Catholics they have their own doctrine, கத்தோலிக்கர்கள் தங்களுக்கு என்ற உபதேசத்தை every charismatic group have their own doctrine, charismatic group வகையினர் அவர்கள் தங்களுக்கு every denomination have their own ஒவ்வொரு doctrine, ஸ்தாபனத்தாரும் தங்களுக்கு என்ற உபதேசத்தை Anglicans they have their own doctrine, ஆங்கிலிக்கன் சபையினர் அவர்களுக்கு என்று Emmanuel வைத்திருக்கிறார்கள். Prayer House doesn't have his own doctrine. அந்த இம்மானுவேல் ஜெப வீட்டுக்கு என்று தனிப்பட்ட உபதேச கோட்பாடு We have the doctrine which was revealed 2000 years before. 2000 வருடங்களுக்கு முன்பாக
வெளிப்பட்ட அந்த சத்தியமே உபதேசம். It was revealed to the fathers, apostolic fathers. அது அப்போஸ்தலர் முற்பிதாக்களாகிய நம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட உபதேசம். They went through a lot of struggle. அவர்கள் அநேக போராட்டங்களுக்குள்ளே But at the same time God was able to bless them in an abundance. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் அவர்களை ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தினாலே நிறைத்தார். So many times many great believers they are not believing in the physical blessing. அநேக விசுவாசத்திலே பெரிதாக இருக்கிறவர்கள் இந்த ஆவிக்குரிய சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தை அவர்கள் பெரிதாக எடுக்கிறது But கிடையாது. as long as you keep yourself right with the word of God, தேவனுடைய வார்த்தையோடு உங்கள் வாழ்க்கை சரியாய் இருக்கிற வரைக்கும் God not only bless you spiritually but also physically. ஆண்டவர் உங்களை ஆவிக்குரிய பிரகாரமாக மாத்திரமல்ல சரீர பிரகாரமாக ஆசீர்வதிக்கக்கூடியவர். For what purpose? என்ன நோக்கத்துக்காக? To glorify him. அவரை மகிமைப்படுத்தும்படியா? To glorify him. அவரை So மகிமைப்படுத்தும்படியா? while I was arranging that marriage, it's not a thing to show myself who I am. இந்த திருமணத்தை விதமாய் நான் செய்தது எதற்கென்றால் நான் எப்படிப்பட்ட ஆள் என்று என்னை நான் பிரபலம் பண்ணி கொள்வதற்கல்ல. Many people they do lot of things just to show their prestige. அநேகர் தங்களுக்குரிய அந்த குடும்பத்தின் உயர் நிலையை காண்பிப்பதற்காக அப்படி செய்கிறவர்கள் உண்டு. While I was going on the fourth night to the marriage venue, அந்த 4ஆம் தேதி இரவு அந்த திருமண அரங்குக்கு நாங்கள் கடந்து போன போது me and sister we went through the bypass road. நாங்கள் பைபாஸ் ரோடு வழியாக நாங்கள் கடந்து போய் So I saw there is a kalyana mandapam in the middle of the bypass road. அந்த பைபாஸ் ரோடு மத்தியிலே ஒரு திருமண மண்டபம் இருந்தது. From that point till the end of that bypass road they have so many hundreds of tube lights but nobody was there. அங்கே அதிகமான நூறுக்கணக்கான வெளிச்சம் இருந்தது. டியூப்லைட் வெளிச்சமானால் யாருமே கிடையாது. Who wants that light? அந்த வெளிச்சம் யாருக்கு? Because he is some kind of a politician, he just want to show himself that ஏன்னா அந்த இடத்துல ஒரு அரசியல் பிரபலம் தன்னை பெரிதாக காண்பிப்பதற்காக செய்த ஒரு காரியம் அது. If you approach the blessing of God with this attitude, you will never be blessed. இந்த விதமான நடத்தையோடு தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அடைய வேண்டும் என அணுகினால் அது தவறான ஒரு காரியமாக If God blesses you with a good wife, it is for the glory of God. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியை நியமித்து கொடுத்தாரானால் அது அவருடைய நாமத்தின் மகிமைக்காக. If God blesses you with a good husband, it is for the glory of God. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல கணவரை நியமித்தாரானால் அது ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக. If God blesses you with a good children, it is for the glory of God. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்திருப்பாரானால் அதுவும் ஆண்டவருடைய நாமத்தின் God மகிமைக்காக. called you and me to glorify God in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நீங்களும் நானும் அவரை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். So this is the thing, for this thing God called us. இந்த ஒரு காரியத்துக்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Many times people are not understanding the mystery how to receive the blessing of God. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை நமக்கு நாமே பெற்றுக்கொள்கிற இந்த ஒரு ரகசியத்தை அநேகர் இதுவரை அறியாமல் இருக்கிறார்கள். Obedience is the secret for the abundance of God. கீழ்ப்படிதல் தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பெருக்கத்துக்கு ரகசியம் திறவுகோல். Do according to what he says. அவர் என்னவெல்லாம் சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். I will put the net according to thy word. நான் உம்முடைய வார்த்தையின்படியாய் வலையை போடுகிறேன். And when Jesus asked his disciple, they brought what they have. இயேசு சீஷர்களை பார்த்து கேட்டார், உங்களிடத்துல என்ன இருக்கிறது என்று. அவங்களுக்கு என்ன இருந்ததோ அதை அவர்கள் கொண்டு வந்தார்கள். In these three examples we see the abundance and the blessing of God. இந்த மூன்று காரியங்களிலும் தேவனுடைய அளவற்ற ஆசீர்வாதத்தை நாம் அறிய முடிகிறது. The reason was, அதற்கு காரணம் என்னவென்றால் God's word was honored. அங்கே தேவனுடைய வார்த்தை கனப்படுத்தப்பட்டது. If you honor his word, நீ அவருடைய வார்த்தையை கனப்படுத்தினால் God will honor you. ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். May the Lord bless you all in Jesus' ஆண்டவர் தாமே holy உங்கள் name. யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. Let us all stand and have a word of prayer before we close this service. இந்த ஆராதனை முடிப்பதற்கு முன்பாக நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். I want to request every one of you to search your heart this morning. இந்த காலை வேளையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். In what area you are finding difficulty? உங்களுடைய வாழ்க்கையின் எந்த பகுதிகளிலே இன்னும் நீங்கள் ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை If you want to receive the abundance and the blessing, தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பெருக்கம் உங்களுக்கு வேண்டுமானால், if you want to receive something for what you think and what you pray, நீங்கள் எதற்காக வேண்டி எதற்காக நீங்கள் விரும்பினீர்களோ அதற்கான காரியங்களை நீங்கள் அடைய வேண்டும் என்று விரும்பினார், obedience to his word leads your life to the great abundance. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல்
ஆசீர்வாதத்தின் பெருக்கத்துக்கு நம்மை வழி கொண்டு Every child, every young man, every middle age, every old, remember the obedience is the only secret. ஒவ்வொரு சிறு பிள்ளையும் நடுத்தர வயதிலும் வாலிபனும் முதிர் வயதுள்ளவர்களும் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், கீழ்ப்படிதல், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் தான் ஐஸ்வர்யத்தின் பெருக்கத்துக்கு ரகசியமான வழி. And just throw away all your personal will. உங்களுடைய தனிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நான் அப்படியே வைக்கிறேன். You always stand in the perfect will of God in your life. நாம் எல்லாரும் தேவனுடைய சித்தத்தின் மத்தியஸ்தத்திலே நாம் இருக்கப்பட வேண்டும். Let us all raise up our voice and pray unto God. நாம் எல்லாரும் நம்முடைய வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி நாம் செபிப்போம். Lord, I need thy abundance in my life. ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தின் பெருக்கம் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு வேண்டும். Help me, Jesus. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. In which direction I have to go through? எந்த திசையிலே நான் போக வேண்டும்? Help me, Jesus. ஆண்டவரே இயேசுவே, எனக்கு உதவி செய்யுங்க. What decision I have to take? நான் எந்த ஒரு தீர்மானத்தை நான் எடுக்க Help me, வேண்டும்? Jesus. இயேசுவே, எனக்கு உதவி செய்யுங்க. What is thy perfect will about my life? பரிபூரண சித்தம் எனக்கு என்ன? உம்முடைய ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை பெற்றுக்கொள்ள. The God that you serve is not a silent God. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் அவர் அமைதலான தேவன் அல்ல. He is a living God. He answers your prayers. ஜீவனுள்ள தேவன், நீ கூப்பிடுகிற கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிறார். God knows your cry and the prayer. ஆண்டவர் நீ ஜெபிக்கிற ஜெபத்திலே கூப்பிடுகிற கூப்பிடுதலை அறிவார். God wants to open the windows of heaven to pour down his blessing upon your life. பரலோகத்தின் வாசல்களை திறந்து உனக்கு ஆசீர்வாதம் இடங்களாமல் போக மட்டுமே ஆசீர்வதிப்பார். But that God is expecting some kind of a thing from your life. அப்படிப்பட்ட தேவன் உன்னிடத்திலே எதிர்பார்க்கிற ஒன்று உண்டு. In what kind of thing is a disobedience in your life? உன்னுடைய வாழ்க்கையில எந்த காரியத்திலே நீ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாய்? What is missing? எது அங்க தவறி போய் இருக்கிறது? What kind of distraction that you are having? நீ எப்படிப்பட்டதான கவனச்சிதறலை நீ What kind of unpleasing thing that you are having in your life? ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தை What kind of thing that hurts God? ஆண்டவரை கோபப்படுத்துகிற காரியம், வேதனைப்படுத்துகிற காரியம் இடத்துல என்ன உண்டு? Realize it. அதை நீ உணர்ந்து Come back to God. மீண்டுமாய் Repent. மனம் திரும்பு. And obey thy word. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. His abundance is waiting upon you. அவருடைய ஆசீர்வாதத்தின் பெருக்கம் உனக்கு காத்திருக்கிறது. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்தோ துன்பம் துக்கவாரோ இன்பத்தில் துன்பேந்திடோ இருளாய் தோன்றும் என்றோ சோதனை கேட்கும் செவியிலே பாரத்திலிருந்து ஜெயவாரோ ஹல்லேலூயா பரன் உன்னை காக்க வல்லோ. உன்னுடைய ஜெயம் பரத்திலிருந்து வருகிறது. திலிருந்து ஜெயவாரோ பரன் என்னை காக்க வல்லோ. உண்டனக்கு
பர்வதமேலாய் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதமேலாய் கண்களை ஏறெடுப்பேன். I lift up my eyes above the heaven. வானத்துக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். My help is not coming from the east or west. என்னுடைய சகாயம் எனக்கு கிழக்கிலோ மேற்கிலோ வந்தல்ல. It comes from the Lord who saved me, who redeemed me, who died for me on the cross of Calvary. எனக்கு ரத்தம் சிந்தி என்னை தூக்கி எடுத்த என்னுடைய ஆண்டவரிடத்திலிருந்து மேலிருந்து வருகிறது. Dear brothers and sisters, trust him. எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, He is the one who gave all the promises unto அவர் you. ஒருவர்தான் நமக்கு எல்லா வாக்குத்தத்தங்களையும் Every promise of God is yea and amen in Christ Jesus. இயேசுவுக்குள்ளே வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் He is faithful to bless thee this morning. இந்த காலவேளையில் அவர் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். And open your hearts to the obedience. இதயத்தை திறவுங்கள் அவருடைய கீழ்ப்படிதல். Take all the self will and stand in the perfect எல்லா will. சுய சித்தத்தையும் நீக்கிவிட்டு தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தின் மத்தியிலுக்கு வாங்க. Never ever allow any human influence to dominate your life. எப்போதும் ஒரு காலம் எந்த ஒரு மனுஷனுடைய செல்வாக்கும் உங்களை தாக்காதபடி நீங்கள் பாதுகாத்து. There is only one source which can have an authority and power to dominate your life. That is the God's word. வாழ்க்கையிலே உங்களை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரே ஒரு ஆதாரம் அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. His word is the foundation. அவர் வார்த்தை தான் His word is the key. அவர் வார்த்தை தான் நமக்கு திறவுகோல். Let us all take that key and open the door of blessing this morning. அந்த திறவுகோலை எடுத்து ஆசீர்வாதத்தின் கதவை நாம் திறப்போம். Dear Father, அன்பின் தகப்பனே, we come to your throne of grace this morning. இந்த காலைவேளையிலே நம்முடைய கிருபையின் Thank you for sending thy word with the power and anointing this morning. இந்த காலைவேளையிலே நம்முடைய வார்த்தை நீர் அபிஷேகத்தோடு வல்லமையோடு அனுப்பினதுக்காக உமக்கு நன்றி. Dear God, I pray for all the people who heard this message this morning. காலைவேளையிலே இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே Let கொடுக்கிறேன். thine abundance come and fall upon their life. ஆண்டவரே, அவர்கள் மீது உம்முடைய ஆசீர்வாதத்தின் பெருக்கம் வரட்டும் ஆண்டவரே. People, those who are struggling and striving in their life, ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை இல்லாமல் போராடி கொண்டு தத்தளித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே let them all take the key of obedience. ஆண்டவரே, கீழ்ப்படிதல் என்னும் திறவுகோலை அவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும். Let them open the door of blessing. ஆண்டவரே, ஆசீர்வாதத்தின் கதவை அவர்கள் திறக்கட்டும். Let them feel and enjoy the abundance in their life of ஆண்டவரே, God. தங்கள் வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை அடைந்து அவர்கள் உணரட்டும். And help them to submit their life to their perfect தங்களுடைய will. வாழ்க்கையை உமக்கென்று உம்முடைய சித்தத்துக்கென்று அவர்கள் அர்ப்பணிக்கட்டும். And bless everyone. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. Bless all the child. எல்லா பிள்ளைகளையும் நான் நீர் Bless ஆசீர்வதி. all the young men. ஆண்டவரே, எல்லா வாலிப பிள்ளைகளையும் Bless all the middle aged and the old. நடுத்தர வயதுள்ளவர் முதிர் வயதுள்ளவர் எல்லாரையும் நீர் ஆசீர்வதி. Bless every person who are hearing this message through YouTube. ஆண்டவரே, யூடியூப் மூலமா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. And take the doctrine of an apostle as their foundation. தங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமாய் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும். Bless them spiritually, physically, mentally, financially, in every way, Lord. ஆண்டவரே, ஆவிக்குரிய பிரகாரமாய் சரீர பிரகாரமாய் மனப்பூர்வமாய் ஆண்டவரே அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். Let them be blessed and let them be a blessing to many. ஆண்டவரே, ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மற்றவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அவர்கள் காணப்படட்டும். We ask it in Jesus' holy precious name. எல்லாவற்றையும் விலையேற பெற்ற நம்முடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம். கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Amen. May the grace of